What happened? என் அண்ணன், என் தங்கச்சி, என் அண்ணன் மகன் 50 பேர் இருந்தோம். ஒருத்தர் என்ன மனுஷனா மதிச்சு பொண்ணைய பார்க்கல. எல்லாம் சுயநலவாதிங்க. என்னைய ஒரு வேலைக்காரனாவும் கோமாளியாவும் பார்த்துட்டாங்கம்மா. சித்தப்புக்கு போனை போடுவான். Yes, yes. We talking English well. மிஸ்டர் ஷாம்குமார், இங்கிலீஷ்லாம் வேண்டாம். நீங்க தமிழ்ல பேசினாலே எனக்கு பிடிக்கும். சரி 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 சரி. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வீக் நான் நேரா உங்க வீட்டுக்கே வரேன். நம்ம மீட் பண்றோம், பேசுறோம். நமக்குள்ள ரேப் இருந்தா நெக்ஸ்ட் மந்தே நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஓகே? பை. டேக் கேர். ஜெயா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுப்பிரமணிய புள்ள நம்ம திருமணம். Okay, Mr. Shamkumar. Happy தானே? I understand your excitement. As a friend, நான் என் டியூட்டியை தான் பண்ணேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? சரிம்மா சரி. யா. அப்புறம் மறந்துடாதீங்க, இன்னும் 6 days தான் இருக்கு. அவங்க வரப்போ உங்களை பார்த்ததும் அப்படியே அசந்து போயிடணும். நீ கவலைப்படாத தாத்தா. நான் மன்மத லீல கமலஹாசன் மாதிரி பக்காவா ரெடி ஆயிடுறேன். என்ன? ஓகே ஓகே. பாய் பாய். வரேன். பாய். 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 ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுகம். நான் என்னமோ என் அண்ணன் சம்சாரத்துக்கிட்ட சண்டை போடணும்னே வரவாங்க மாதிரில பேசுறீங்க. நியாயத்தை சொன்னா உங்க எல்லாருக்கும் கோவம் நல்லா தான் வருது. சரசு, உன் மாதிரி ஏதாவது பேசினா உடனே அதுக்கு எதிர்த்து பேசணும் நிக்காத. யாரு? நானா? நான் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவியெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு எங்க வீட்டு சொந்தம்னு உறவு கொண்டாடிட்டு இருக்கேன். இது என்ன வீடா சந்த கடையா? சத்தம் தெருமணம் வரைக்கும் கேக்குது. சரஸ்வதி அக்கா, அக்கா வயசாக வயசாக உன் வாய்ஸை கம்மி பண்ணிக்கணும். ஆனா உனக்கு அதிகமாயிட்டே தான் போகுது. இதனால உனக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ, நாளைக்கு என் லைஃப்ல பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதனால நீ ஒரு 8 daysக்கு உன் ஓன் ஹவுஸ்லயே தங்கிக்க. ஓகே? டேய் அண்ணே, நீ இங்கதான் இருக்கியா? அது சரஸ்வதி அக்கா சவுண்டே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால, அது இல்லாம கூலிங் கிளாஸ் வேற போட்டிருக்கேனா, அதான் கவனிக்கலண்ணே. அப்புறம் நம்ம பெயிண்டர் ராசாவை வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட ஒரு 20,000 கொடுத்துருங்க பெயிண்ட்லாம் வாங்கறதுக்கு. என்னது பெயிண்டா? ஏண்டா உனக்கு என்ன பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா? அது இல்லைண்ணே, நம்ம மொத்த வீட்டுக்கும் கலரை மாத்தி பெயிண்ட் அடிக்கணும்னா எப்படியும் ஒரு 30, 40, ஒரு 50,000 ஆகும்ல. ஆட லூசு பயல, ஒரு அரண்மனைக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா கூட 50 ரூபா ஆவாதேடா. ஆனா ஒரு வீட்டையே அரண்மனையா மாத்தணும்னா அவ்வளவு காசு ஆகும்ல. சரி சரி, அதை நானும் அண்ணனும் பேசிக்கிறான். அக்கா, முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பு. டேய் கடுப்பேத்தாத. இப்ப எதுக்கு அந்த புள்ளைய வீட்டுக்கு போக சொல்ற? அண்ணே, எல்லாம் ஒரு காரணமாத்தான் சொல்றேன். இன்னும் ஒரு 4 நாள்ல என்னைய மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றாங்க. அதுக்குதே இது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருந்து கையாமையான்னு கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா வர்றவங்க என்ன நினைப்பாங்க? காட்டுப்பைய குடும்பம்னு நினைச்சிட மாட்டாங்க? அதுக்கு தான் நான் சொன்னேன். எது
மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வராங்களா? ஆமாண்ணே. என்ன அந்த சுத்து வட்டாரத்துல உன்னை வேண்டா மாப்பிள்ளைய பாக்குறா? என்னன்னு உலகம் தெரியாத ஆளா இருக்கேன்னு. மதனே, இவர்கிட்ட சொல்லுங்க, நியூசிலாந்துல நியூசிலாந்து அங்க இருக்கிற என் ஃபியான்சிக்கு என் போட்டோவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு. என்ன சொல்றிய? இதெல்லாம் நெசமா? ஆமா. ஆண்டாளம்மா, என் கொழுந்தன் தன்னந்தனியா தெரியறாரேன்னு வருத்தத்துல இருந்தேன். வெளிநாட்டுல இருக்கிற புள்ளைய நீங்க எப்ப பாத்திய? நான் எங்க பார்த்தேன்? நம்ம ஜோதி பிள்ளைல அந்த பிள்ளை தான் பார்த்துச்சு. மதனே, எம்பிட்டு பெரிய ஆபீஸ் தெரியுமா? அங்கிட்டு கூட்டிட்டு போய் என் பேரு, என் போட்டோ, என் விவரம் அம்பிட்டையும் கம்ப்யூட்டர்ல ஏத்தி உலகம் பூரா அனுப்பி விட்டுருச்சு. அப்படியா? கேட்டீங்களா? இம்புட்டு நாளா நீங்களும் உங்க தங்கச்சியும் இவரை ஒரு மனுஷனா மதிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சியலா? என் மருமவளுக்கு தோணி இருக்கு பாருங்க. என்ன தோணி இருக்கு உன் மருமகளுக்கு? நல்லா பூங்கா மாதிரி இருக்கிற வீட்டை போர்க்களமா மாத்தணும்னா என்ன? வயசுக்கு வந்த பிள்ளையெல்லாம் இப்படி தப்பா பேசக்கூடாதுடா, அப்புறம் சாமி உன் கண்ணை குத்திவிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஒரு ரூம்ல இருக்குல்ல அஜித் போட்டோ, சரி, அதை மட்டும் அப்படியே வச்சுட்டு மத்தபடி இந்த தேவையில்லாத தட்டு முட்டு சாமா, வேட்டி சட்டை இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. அந்த பால்கனியோட இருக்கிற ரூம் தான் இனிமே என் ரூம். என்னது? என்ன என்ன குரல்லாம் உயருது? அடங்கு. என்னடா, சித்தப்பனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, அவர் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணுன்ற எண்ணமே இல்லையா உனக்கு? எப்ப பாரு ஓ லெவலுக்கே அட்வைஸ் பண்ற. என்னது? இல்லனா ஒரு ஆஃபை வாங்கி கொடுத்து என்னைய ஆஃப் பண்ணிடுற. என்னது இது? இப்படியே தானடா செஞ்சீங்க. இங்க பார், இனிமேலாம் அது நடக்காது. நெக்ஸ்ட் வீக் மாப்பிள்ளை பார்க்கும் படலம். அதுக்கு நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட். அதுக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ். அப்புறம் தம்பி இனிமே இந்த காட்டு பைய மாதிரி இந்த வேட்டி சட்டை எல்லாம் போடாத. நான் ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் வாங்கி தரேன், அதை மாத்திக்க. ஆனா ஒண்ணு, இன்னொரு 4 வீக்ஸுக்கு என்ன சித்தப்புன்னு கூப்பிடவே கூடாது. என்னது? சித்தப்புன்னு கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடுவாங்க? I tell you, call me bro. அண்ணா, அப்புறம் ஃபியான்சியோட வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது உன்னைய சித்தப்பான்னு தான் கூப்பிட போறேன். ஒன்னும் கண்டுக்கூடாது. சரஸ்வதி, உன்னை அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அதுக்காக அவங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கும்போது என்னை வாடா போடா அரை ட்ரௌசர் காரா அப்படின்லாம் திட்டக்கூடாது. வாங்க சார், போங்க சார், இருங்க சார் அப்படின்னு தான் கூப்பிடணும். ஏன்னா உனக்கு அந்த சீன்ல வேலைக்காரி கேரக்டர் தான் கொடுக்கறேன். மதனி, அப்புறம் நீங்க மட்டும் என்னை எப்படி வேணா கூப்பிடலாம். சித்தப்பா, நானும் போனா போதும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப சலம்பிக்கிட்டு இருக்கிய. என்ன சுளுக்கெடுக்கணுமா? யாரா அவன்? ஓஹோ, நீயா? சாரிப்பா. இப்போ நான் கூட ஆக்சுவலா மதுரையில் இருக்கிற தாய்லாந்து ஸ்பாக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நான் அங்க போய் என் உடம்புல எங்கெங்க சுளுக்கு இருக்கோ அதை நானே எடுத்துக்கிறேன். புரிஞ்சிச்சா? ஓகே கைஸ்,
பாய் 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 பாய். யாரா அவன் குறுக்க நிக்கிறவன்? ஏய் விலகுடா. விலகா? ஏய் சித்தப்பா. ஏய் ஓடா. ஐயோ பாத்தியானே, பாத்தியா? நேத்து வரைக்கும் பூனைக்குட்டி மாதிரி இருந்தவன யாரோ எவுகளோ கல்யாண ஆசையெல்லாம் காட்டி எப்படி பேச வச்சிருக்காங்கன்னு. விடு சரசு, இத்தனை வருஷம் கழிச்சு அவன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது, நம்மளாம் சந்தோஷப்படுவோம். இப்பதான் உருப்படியா எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. என் அண்ணமவ சிம்மாசனம் ஏறுற ராணி மாதிரி அம்புட்டு பேரையும் ஜெயிச்சு போடுவாள்ல. என்னத்தா? இல்ல பாட்டி, அது அது வேண்டாத்தா, நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு போக வர இருக்கீங்க. நீங்க என்கிட்ட எதையும் சொல்லவும் வேண்டாம், பதறவும் வேண்டாம். போய் படுத்து தூங்கு. பாட்டி, உங்களுக்கு பிடிக்குமேனு தான் புதினா சட்னி அரைச்சேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கோச்சுக்காதீங்க. ஜோதி உங்ககிட்ட ஏதாவது பேசிச்சா பாட்டி? எதை பத்தி? அதான் அந்த பால்கோவாக்காரன் வீட்டுக்கு போயிட்டு வரத நான் கடுமையா கண்டிச்சு பேசிட்டேன். அஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த கார்த்திக் பயலோட அம்மா சாப்பிடாம கிடக்குதுன்னு சொல்லி நம்ம வீட்ல இருந்து சமைச்சு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த அம்மாவை சாப்பிட வச்சது. அவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிடல, அத பத்தி நாமே அக்கறைப்படணும். அவங்கள நாமே கண்டுக்கணும்னு கேட்டேன்.
அதுக்கு ஜோதி இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளா அடக்கமா இரு, அதிகாரம் பண்ணாதன்னு சண்டை போட்டுச்சு பாட்டி. பாட்டி கொஞ்சம் புதினா சட்னி வைக்கட்டுமா? ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டி, ஜோதி நம்ம வீட்டு புள்ள, அத கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல பாட்டி. நம்ம வீட்டு பேரு கெட்டிடக்கூடாது, அதை காப்பாத்துறதுல நாம உறுதியா இருக்கணும்னு சொன்னேன். அது தப்பா பாட்டி? பாருங்க பாட்டி, நான் அன்னைக்கு சொன்னதை கேட்டிருந்தா அந்த பைய கார்த்தி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பானா? அம்புட்டு சலம்பல் பண்ணிருப்பானா? பாட்டி, நீங்க கூட இப்போ ஜோதிக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கறீங்க, ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்க. தப்புங்கறியா? தப்புன்னு சொல்லல, நம்பிக்கையே பொய்யாயிடக்கூடாதுன்னு சொல்றேன். யார் பொய்யாக்கிடுவாங்க? பாட்டி, இன்னொரு தோசை எடுத்துட்டு வரவா? தா, வயிற்றுல ஒரு சொட்டு பசி இருந்துகிட்டே இருக்கணும், அப்பத்தான் அறிவு வேலை செய்யும். வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மயங்கி தூங்கி விட்டோன்னு வையே, அப்புறம் புத்தி எங்கிருந்து வேலை செய்யறது? மாத்திரை எடு. இப்ப சொல்லுத்தா, யார் என் நம்பிக்கையை பொய்யாக்கிவிடுவாங்க? பொய்யாக்கிப்படுவாங்கன்னு இல்ல, அப்படி செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா? யாருக்கு? ஜோதிக்கு தான். அந்த பைய கார்த்தி சொன்னானே, அவனை ஜோதி இப்பெல்லாம் மாமான்னு தான் கூப்பிடுதான். அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்னன்னு? ஜோதி அந்த பையில இழுத்துக்கிட்டு போயிடுவானா? பாட்டி, நான் அப்படி சொல்ல வரல. அது எதுக்கும் நம்ம பிள்ளைய நாம கொஞ்சம் கண்டிச்சு வைக்கலாம்ல. போய் பண்ட பாத்திரத்தெல்லாம் கழுவி கமுத்தி வச்சுட்டு தூங்கு போ. தபார், 50 காசு சாட்டையை வச்சு யானையை அடக்கப்படலாம், இம்புட்டு உண்டு சட்னியை வச்சு இந்த நாகரத்னத்தை அடக்க முடியாது. என் பேத்தியை அடக்கிறத விட்டுட்டு உன் புருஷன் என்ன சொல்றானோ அவன் பேச்சை கேட்டு நட. என் பேத்தி அவ இஷ்டத்துக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ, எப்படி போகணும்னு நினைக்கிறாளோ அப்படித்தான் நடந்துக்குவா. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அது அவசியமும் இல்லை. உப்பு இல்லாத சட்னியை கொண்டு வந்து போட்டுட்டு புரணி பேசிட்டு இருக்க. இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போ. ஏன் எப்பவுமே நம்ம கோயிலே மீட் பண்றோம்? ஒரு நல்ல ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டு பேசலாம், இல்ல பார்க்ல எங்கயாவது சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு பேசலாமே. நீ சொல்ற இடத்துல எல்லாம் போற வரவங்க அம்பிட்டு காதும் ஊராம் வீட்டு பிரச்சனையை கேட்கறதுக்குன்னே அலையும். நாம எதுக்கு நம்ம பிரச்சனையை மத்தவங்க கேட்கற அளவுக்கு ஆளாளு கொண்டு பேசுற அளவுக்கு பண்ணிக்கணும்? அதுவும் சரிதான். அப்ப இங்க மட்டும் இங்க யாருக்காவது நம்ம பிரச்சனை கேட்கலையாதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இங்க வர்றவங்க தான் அவங்க 1000 பஞ்சாயத்தை சுமந்துட்டு வராங்களே. இதுல கடவுள்கிட்ட அவங்க பிரச்சனையை பத்தி சொல்லுவாங்களா, இல்ல நம்ம பிரச்சனையை கேட்பாங்களா? அட 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 அட, லீடிங் கிரிமினல் லாயரோட வைஃப்ங்கறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட. சூப்பர் போ. அத்தை